ராஜாவும் முரளியும் தர்மகர்த்தாவோட வீட்டுக்கு வந்து, நீங்க கிரீடத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்க, 3 நாள் ஆச்சு சார். அன்னைக்கு தான் எல்லா நகையையும் எடுத்தோம். மத்த நகை எல்லாத்தையும் பேங்க் லாக்கர்ல வச்சுட்டு இந்த வெள்ளி கிரீடத்தை மட்டும் பாலிஷ் போடுறதுக்காக எடுத்துட்டு வந்தோம். ஆசாரி ஊர்ல இல்லைன்றதுனால எதுக்கு பேங்க்குக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கணும்னு வீட்டிலேயே வச்சிட்டோம்னு சொல்றாரு. சரி, அதை எங்க வச்சீங்கன்னு கேட்க, பூஜை ரூம்ல தான் வச்சிருந்தோம்னு பூஜை ரூமை காமிச்சு அந்த கிரீடத்தை வச்சிருந்த பொட்டி நல்லா பெருசா இருக்கும்னு சொல்றாரு. அப்ப ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாலு வந்து ஏதாவது லீடு இருக்கான்னு கேட்க, எதுவுமே இல்ல, எதையும் உடைச்சிட்டு வந்த மாதிரியும் தெரியல, கண்டிப்பா வாசல் வழியா தான் உள்ள வந்திருக்கணும்னு சொல்ல, பாலுவும் சரி நான் போய் செக் பண்றேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் தர்மகர்த்தாவோட அம்மாவையும் ஒய்ஃபையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு எல்லாருக்குமே டீ கொடுக்குறாங்க. பாலுவும் எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்த்துட்டு சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. இந்த வீட்ல இருக்கவங்களோடதையும் கலெக்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம்னு சொல்றாரு. ராஜாவும் முரளியை கூப்பிட்டு பாலுவுக்கு அசிஸ்ட் பண்ண சொல்றான். அப்ப ராஜாவுக்கு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்க அதை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான். அப்புறம் வீட்டாளுங்க, வீட்டுல வேலை பார்க்கறவங்கன்னு எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிட்டு தர்மகர்த்தா கிட்ட அந்த பெட்டியோட சாவி உங்ககிட்ட மட்டும் தானே இருக்குன்னு கேட்க, இல்ல சார், என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, இன்னொன்னு கோவில் கமிட்டி மெம்பர் தணிகாச்சலம்னு ஒருத்தர் கிட்ட இருக்கு, அவருக்கும் எனக்கும் பெருசா ஒத்து வராதுன்னு சொல்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ராஜாவுக்கு கால் வர, அட்டன் பண்ணதுமே அந்த பக்கம் வாவர் எத்தனை தடவை தான் ஃபோன் பண்றது, ஏன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டா, இங்க யாருமே சும்மாலாம் இல்ல வாவர் சார், தர்மகர்த்தா வீட்ல தான் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த தர்மகர்த்தா மேல தான் கேஸ் கொடுக்கணும்னு தணிகாச்சலம்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காருன்னு சீக்கிரம் வர சொல்றான். அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்ததும், என்ன சார், யார் மேலேயோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்களாமேன்னு கேட்க, வேற யார் மேல சார் கொடுக்க போறேன், தர்மகர்த்தா மேலதான், அவனே கிரீடத்தை திருடி வச்சுக்கிட்டு காணும்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான், நீங்க அவன் சொல்ற எதையுமே நம்பாதீங்க, அவன் பெரிய பித்தலாட்டக்காரன்னு சொல்ல, எதை வச்சு அவர் தான் திருடினார்னு சொல்றீங்கன்னு கேட்க, சார் உங்களுக்கே தெரியும், கோவிலோட நகையெல்லாம் லாக்கர்ல இருக்கும்போது இதை மட்டும் ஏன் வீட்ல எடுத்துட்டு வந்து வைக்கணும், ஆசாரி ஊர்ல இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனா அப்படியும் பாலிஷ் போட எடுத்துட்டு வந்திருக்கானா வேற எதுக்கா இருக்கும்னு கேட்க, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு அவர் மேல கம்ப்ளைண்ட்லாம் ஃபைல் பண்ண முடியாது, நேத்து நைட்டு நீங்க எங்க இருந்தீங்கன்னு விசாரிக்க, என் பொண்ணு படிக்கிற காலேஜ்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்ததுனால 2 நாளா திருச்சிக்கு போயிட்டேன், வந்ததுமே கிரீடத்தை காணோம்னு கேள்விப்பட்டதும் நேரா இங்க வந்துட்டேன்னு சொல்றாரு. ராஜாவும் சரி சார் நீங்க கிளம்புங்க, நாங்க விசாரிச்சுட்டு எதனால உங்ககிட்ட சொல்றோம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்ப தணிக்காச்சலம் வச்சிருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்துட்டு வந்து, எனக்கு என்னமோ இந்த ஆளு மேலதான் சந்தேகமா இருக்குன்னு முரளி சொல்ல, இந்த ஆளா இருக்க வாய்ப்பில்ல, அந்த தர்மகர்த்தா வீட்ல தான் பிரச்சனை இருக்கும்னு ராஜா சொல்றான். அப்ப யாரு சொல்றது சரியா இருக்குன்னு பெட்டு வச்சுக்கலாம்னு சொன்னதும் ராஜாவும் நல்லா இருக்கேன்னு 500 ரூபா பெட்டுன்னு சொன்னா, முரளி 5000 ரூபா பெட்டுன்னு சொல்றான். டேய், என்ன அவ்வளவு கான்பிடென்டா உனக்கு, சரி வா பாத்துரலாம்னு டீல் போட போக, ஜீவா நடுவுல வந்து எந்த கேமா இருந்தாலும் நான் இல்லாம இருக்க கூடாதுன்னு உள்ள வர்றான். சரி, அப்ப நீங்க ஏன் டீமா முரளி டீமான்னு ராஜா கேட்க, சார் நான் எப்பவுமே உங்க டீம் தானே சொல்ல, முரளி உடனே சரி அப்ப நான் ஸ்பென்சி எடுத்துக்கிறேன்னு சொன்னதும், ராஜா சார் அந்த பக்கம் டீம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, நான் வேணும்னா அந்த பக்கம் போயிடவான்னு கட்சி மாறலாம்னு பார்த்தா நீங்களா தான் என் டீம்ல வந்து சேர்ந்தீங்க, ஒழுங்கா இப்ப போனார்ல, அவர் கடந்த 3 நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, யார்கிட்ட பேசினாரு, எங்க இருந்தாருன்னு எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னா, சார் அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஆனா நான் வர்ற வரைக்கும் கேமை ஸ்டார்ட் பண்ண விடாம நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். அப்ப முரளியும் பாலுக்கு கால் பண்ணி இன்னொரு சஸ்பெக்டோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு, அது ஸ்பாட்ல கிடைச்சதோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ண சொல்றான். இங்க சத்யா காலையில அவளாவே எந்திரிச்சு குளிச்சு யூனிஃபார்ம்லாம் போட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி தலை சீவிக்கிட்டு இருக்கும்போது நீலா வந்து பார்த்து, என்ன என்னைய கூப்பிடாம நீயாவே கிளம்பிட்டேன்னு கேட்க, எதுவுமே பேசாம அவளாவே சாக்ஸ மாட்ட, குழந்தை மாதிரி நடந்துக்கோ சத்யா, நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு உனக்கு சொன்னா புரியாதுன்னு சொன்னா, கரெக்டா சொன்னமா, அதே மாதிரி உனக்கும் என் கஷ்டம் புரியாது, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தர, ஆனா அப்பாவை மட்டும் வாங்கி தர மாட்டேன்னு கேட்டா, உங்க அப்பா ஒன்னும் அவ்வளவு நல்லவர்லாம் இல்லடி, நீ பிறக்கும் போது கூட நம்ம கூட இல்லைன்னு சொன்னதும் நீ தான் அப்பாவை கெட்டவர்னு சொல்ற, ஆனா அப்பா ஒரு தடவை கூட உன்னை அப்படி சொன்னதே இல்ல, அம்மா சொல்றதை தான் எப்பவுமே கேட்கணும்னு சொல்லுவாரு, கொஞ்ச நாளைக்காவது நம்ம ஒன்னா இருக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃபேமிலியை பத்தி சொல்லும் போது எனக்கும் அப்படி இருக்கணும்னு ஆசையா இருக்கும்னு சொல்லிட்டு போறா. இங்க வாவர் ஸ்டேஷன்ல எல்லார்கிட்டையும் நைட் டைம்ல பைக்கர்ஸோட தொல்லை அதிகமா இருக்கு, எப்படியாவது அவங்கள பிடிக்கணும்னு சொன்னா, எங்க சார் அவனுங்களை பிடிக்கிறது, பைக் ஓட்டுறாங்களா பிளைட் ஓட்டுறாங்களானே தெரியல, பறக்குறானுங்க, அது மட்டும் இல்லாம எந்த வண்டிக்குமே நம்பர் பிளேட்டும் இருக்கிறது இல்ல, அப்படி அவனுங்களை பிடிக்கணும்னா நம்மளும் பறக்க தான் செய்யணும்னு சொல்ல, எல்லாரும் இதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சதும் வாவர் கடுப்பாகி, அப்ப என்ன இதுக்கு போலீஸா இருக்கீங்கன்னு திட்டிட்டு, எங்க அந்த பைக்கர் மேடம் ஆளை காணுமேன்னு ஸ்பென்சியை கேட்க, அப்ப ஜீவா தான் பொய்யான காரணம் சொல்லி சமாளிக்கிறான். இங்க லலிதாவோட ஆபீஸுக்கு கௌதமோட ஃப்ரெண்டு வந்து,
நான் கொடுத்த ஜாப் ஆஃபரை பத்தி நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்க, ஓ அதுவா, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்ல, உடனே கௌதம், யோ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு, நீ சரின்னு மட்டும் சொன்னா நம்ம 2 பேருமே லைஃப்ல செட்டில் ஆயிரலாம்னு சொல்றான். அப்ப அவனோட ஃப்ரெண்டும், ஐரா டைரக்டா அவரோட லீகல் டீமுக்கே உங்களை ஹையர் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காருன்னு சொல்ல, நானே அவர் மேல கேஸ் போட்டிருக்கேன். இதுல அவருக்கு கீழே வந்து வேலை பார்த்து அவர் மேலேயே கேஸ் நடத்தினா நல்லாவா இருக்கும்? அது மட்டும் இல்லாம ஐரா மாதிரி ஒரு ஆளுகிட்ட நான் இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் வேலை பார்க்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிற, அவனுமே கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்ப கௌதமும், என்னையா இப்படி நல்ல வாய்ப்பை விட்டுட்டேன்னு கேட்டா, எதுடா நல்ல வாய்ப்பு? என்ன 2 தடவை அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனவங்கிட்டயே நான் போய் வேலை பார்க்கணுமா? உனக்கு என்னதாண்டா ஆச்சு? என் அப்பா கூட பேச சொல்ற, ஐரா கிட்ட வேலை பாருன்னு சொல்ற, உனக்கு லைஃப்ல செட்டில் ஆகணும்னா நீ யார் கூட வேணும்னாலும் சேர்ந்துக்கோ, ஆனா தயவு செஞ்சு என்ன மட்டும் ஃபோர்ஸ் பண்ணாதன்னு சொல்லிடுறா. இங்க ஸ்பென்சி எப்பவும் போல வேலைக்கு லேட்டா வர, ஏன்டி லேட்டுன்னு கேட்டா, எப்பவும் நடக்கிற அதே ஃபேமிலி டிராமா தான், ஏன் எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, வாவர் சார் நீ ரோல் கால்ல இல்லைன்னதும் செம்ம காண்டாயிட்டாரு, ஜீவா தான் உனக்காக என்னென்னமோ பேசி சமாளிச்சான்னு சொல்ல, இதை கேட்டு ஸ்பென்சிக்கு ஜீவா மேல லவ் டெவலப் ஆகுற மாதிரி தெரியுது. அப்புறம் வெளியில வேகமா வந்து ஜீவாவை கூப்பிட்டு எனக்காக பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, ஏய் இதெல்லாம் ஒரு விஷயமா, ஃப்ரீயா விடுன்னு சொல்றான். சரி இப்ப எங்க டீ கடைக்கு போறீங்களான்னு கேட்க, ஆமான்னு சொன்னதும் சரி நான் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்ல, என்ன ஒரு டீக்கு ஸ்பான்சரா? எனக்கு பெருசா வேணும்னு நைட்டு டின்னருக்கு கூப்பிட்டு போக பிளான் பண்ண, ஸ்பென்சியும் சரின்னு சொல்லிட்டு போயிட, ஜீவா எதையுமே நம்ப முடியாம சிரிச்ச முகத்தோட வர்றான். கவிஞனும் இதை பார்த்துட்டு என்னடா ஸ்பென்சி சிரிக்கலாம் செய்யறா, லவ் ஒர்க் அவுட் ஆயிருச்சு போலயேன்னு கேட்க, தெரியலடா ஆனா இப்ப வயித்துல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்றான். இங்க நம்ம சீனியர் வாவர் கிட்ட ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டு வாவரும் ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம சீனியருக்கு இந்த வேலையை மாத்தி விட்டதே வாவர் கான்டாக்ட் பண்ண டிடெக்டிவ் தான் போல. சீனியரும் ஃபீஸ் சம்பந்தமா அவர் ஃபாரின்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்களே பேசிக்கோங்கன்னு சொல்றாப்ல. இங்க ஸ்டேஷன்ல ஜீவா வந்து ராஜா கிட்ட, தனிக்காச்சலம் சொன்னது எல்லாமே உண்மைதான் சார், அவரோட கால் ஹிஸ்டரி, டிராவல் விலாக், ரூம் பில்லுன்னு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன், அவர் திருச்சியில அவர் பொண்ணு கூட தான் இருந்திருக்காருன்னு சொல்ல, ராஜா சிரிச்சுக்கிட்டே முரளிய ஃபாரன்சிக் பாலுக்கு கால் பண்ண சொல்லி, முரளி அனுப்பின ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிள்ஸ்ல எதுவும் மேட்ச் ஆச்சான்னு கேட்க, இல்ல சார் எதுலையுமே மேட்ச் ஆகலைன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு ராஜாவும், எப்படியா அந்த 5000 ரூபாய் எனக்கு தான் வரப்போகுதுன்னு குசியில இருக்க, சார் கேஸ் இன்னும் முடியல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். அட முரளி சார், நான் சொன்னதுதான் நடக்க போகுது, நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.